திருநாவர்தனின் முக்தி. புருஷோத்தமரெனும் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் எப்போதும் 6 சிறப்புகளை பெற்றிருக்கிறார். அவையாவன: முழுமையான செல்வம், முழுமையான வலிமை, முழுமையான புகழ், முழுமையான அறிவு, முழுமையான அழகு, முழுமையான துறவு. முழுமையான நித்தியமான வடிவங்களை கொண்ட வெவ்வேறான அவதாரங்களில் பிரபு தோன்றுகிறார். இந்த வெவ்வேறான அவதாரங்களில் அவர் நிகழ்த்திய பரமான லீலைகளை பற்றி கேட்கும் பெரிய வாய்ப்பை கட்டுண்ட ஆத்மா பெற்றிருக்கிறான். பகவத்கீதையில் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரபுவின் லீலைகளும் செயல்களும் பௌதீகமானவை அல்ல, அவை பௌதீக கருத்துக்கு அப்பாற்பட்டவை. ஆனால் இந்த அசாதாரணமான செயல்களை பற்றி கேட்பதன் மூலம் கட்டுண்ட ஆத்மா நற்பயன் அடைகிறான். கேட்பது பிரபுவோடு நம்மை சம்பந்தப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழி. அவரது செயற்பாடுகளை பற்றி கேட்பதால் மட்டுமே ஒருவன் பரமான நிலைக்கு உயரக்கூடும். கட்டுண்ட ஆத்மா கற்பனை, இலக்கியம், நாடகம், நாவல் ஆகியவை மூலம் பிற கட்டுண்ட ஆத்மாக்களின் நடவடிக்கைகளை பற்றி கேட்க ஆவலாயிருக்கிறான். இப்படி மற்றவர்களை பற்றி கேட்பதற்கான ஆவலை பிரபுவின் லீலைகளை பற்றி கேட்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போது அவன் உடனடியாக தனது பரமான இயல்புக்கு உயர்கிறான். கிருஷ்ணரின் லீலைகள் அழகு மிக்கவை என்பது மட்டுமின்றி மனதுக்கும் மகிழ்ச்சி தருபவை. பிரபுவின் லீலைகளை பற்றி கேட்கும் வாய்ப்பை ஒருவன் பயன்படுத்தி கொண்டால் நெடுங்காலமாக பௌதீக இயற்கையோடு அவன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக அவனின் இதயத்தில் படிந்திருக்கும் ஜட மாசு உடனடியாக நீங்கும். பிரபுவாகிய கிருஷ்ணரின் பரமான நாமத்தை கேட்பதால் மட்டுமே இதயத்தின் எல்லா ஜட மாசுகளையும் அகற்றிக்கொள்ள முடியும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு போதித்திருக்கிறார். ஆத்ம ஞானம் பெறுவதற்கான பல வழிமுறைகள் உள்ளன. ஆனால் கேட்பதை மிகவும் முக்கிய அம்சமாக கொண்டுள்ள இந்த பக்தி தொண்டு முறை கட்டுண்ட ஆத்மாவால் மேற்கொள்ளப்படும் போது அவனின் ஜடமாசு உடனடியாக நீங்கி தனது உண்மையான இருப்பின் நிலையை அவன் உணர்கிறான். கட்டுப்பட்ட நிலை ஜட மாசினால் ஏற்படுகிறது. அந்த மாசு நீக்கப்பட்டவுடன் பிரபுவுக்கு பக்தி தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆவல், இதுவரை அவனுள் உறங்கி கிடந்த அந்த உந்துதல் விழித்தெழுகிறது. உன்னதமான பிரபுவுடனான தன் நித்தியமான உறவை வளர்த்து கொள்வதன் மூலம் ஒருவன் பக்தர்களுடன் நட்புறவு கொள்ளும் தகுதியை பெறுகிறான். மகாராஜா பரீட்சித் தாம் நடைமுறையில் அடைந்த அனுபவத்தால் ஒவ்வொருவரும் பிரபுவின் பரமான லீலைகளை கேட்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். கிருஷ்ணா என்னும் இந்நூல் அந்த நோக்கத்துடன் எழுதப்பட்டுள்ளது. இதை படிப்பவர்கள் மனித வாழ்வின் இறுதி இலக்கை அடையும் பயனை பெறலாம். பிரபு தமது காரணமற்ற கருணையால் இந்த ஜட உலகில் ஒரு சாதாரண மனிதனைப் போல அவதரித்து தன் லீலைகளை காட்டுகிறார். துரதிர்ஷ்டவசமாக பண்பற்றவர்களும் நாத்திகர்களும் கிருஷ்ணரை தம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக கருதி கொண்டு அவரை நிந்திக்கிறார்கள். பகவத்கீதையில் பகவான் தாமே இதை கண்டிக்கிறார். அவஜானந்தி மாமூடா என்கிறார். மூடர்களான அயோக்கியர்கள் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாக அல்லது சற்றே உயர்ந்த சக்தியுடைய மனிதனாக எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்களது துரதிர்ஷ்டம் காரணமாக அவரை புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் என்று ஒப்புக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. சில வேளைகளில் அவர்கள் அதிகாரபூர்வமான இலக்கியங்களை கற்றிராத காரணத்தால் தம்மையே கிருஷ்ணரின் அவதாரங்களாக பிரகடனப்படுத்தி கொள்கிறார்கள். குழந்தை கிருஷ்ணர் இன்னும் சற்று வளர்ந்த பின் குப்புறப்படுக்க துவங்கினார். மற்றொரு விழாவையும் யசோதாவும் நந்த மகாராஜாவும் கொண்டாடினார்கள். அது கிருஷ்ணரின் முதலாவது பிறந்த நாள் விழாவாகும். அவர்கள் கொண்டாடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா வேத கோட்பாடுகளை அனுசரிக்கும் எல்லோராலும் இன்றும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் எல்லா பிரிவினரும் வேறுபாடின்றி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆயர்களும் ஆய்ச்சியரும் அவ்விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் பெரும் திரளாக வந்து விழாவில் குதூகலமாக கலந்து கொண்டார்கள்.
நேர்த்தியான வாத்தியக்குழு ஒன்று இசை பொழிந்தது. கூடியிருந்த மக்கள் அதை ரசித்தார்கள். கற்றறிந்த பண்டிதர்கள் எல்லாம் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பிராமணர்களான அவர்கள் கிருஷ்ணரின் நன்மையை கருதி வேத பாராயணம் செய்தார்கள். இப்படி வேதங்கள் இசைக்கப்பட்டு வாத்தியங்களும் இசை எழுப்பிக் கொண்டிருந்த வேளையில் அன்னை யசோதா கிருஷ்ணருக்கு நீராட்டினார். இவ்வாறு நீராட்டப்படும் சடங்கு அபிஷேகம் எனப்படும். இந்த சடங்கு இன்றும் பிருந்தாவனத்தின் எல்லா ஆலயங்களிலும் கிருஷ்ண ஜன்மாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த சுபவேளையில் அன்னை யசோதா பெருமளவில் தானியங்களும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களும் கற்றறிந்த மதிப்பிற்குரிய பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தாள். யசோதை தானும் நீராட்டப்பட்டு அழகிய ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கிருஷ்ணராகிய குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு வேதம் இசைக்கப்படுவதை கேட்பதற்காக அமர்ந்தாள். வேத கீதங்களை கேட்டுக்கொண்டிருந்த போது குழந்தை தூங்குவது போல தோன்றியதால் அன்னை யசோதை ஓசைப்படாமல் எழுந்து அவரை படுக்கையில் கிடத்தினாள். பிருந்தாவனத்திலுள்ள தன் நண்பர்களையும் உறவினர்களையும் ஊர்வாசிகளையும் அந்த சுபவேளையில் வரவேற்கும் பணியில் ஈடுபட்டிருந்த யசோதை குழந்தைக்கு பாலூட்ட மறந்து போனாள். எனவே அவர் பசித்திருந்ததால் அழத் தொடங்கினார். ஆனால் அங்கே ஏற்பட்டிருந்த பற்பல ஓசைகளின் காரணமாக குழந்தை அழுதது யசோதையின் காதில் விழவில்லை. பசியால் வருந்திய குழந்தை கோபமுற்று எந்த சாதாரண குழந்தையும் செய்வது போல கால்களை தூக்கி உதைக்கத் தொடங்கினார். குழந்தை தற்செயலாக ஒரு கைவண்டியின் கீழ் வைக்கப்பட்டிருந்ததால் அவர் கால்களை உதைத்தபோது வண்டியின் சக்கரத்தில் பட்டு அது நொறுங்கியது. கைவண்டியின் மேல் குவிக்கப்பட்டிருந்த பலவகையான பாத்திரங்களும் பித்தளை மற்றும் வேறு உலோகங்களான தட்டுமுட்டு சாமான்களும் கீழே விழுந்து பெருத்த ஓசையை எழுப்பின. வண்டியின் சக்கரம் அச்சாணியிலிருந்து கழன்று அதன் கம்பங்கள் உடைந்து அங்குமிங்கும் சிதறின. வண்டி எப்படி தானே தகர்ந்திருக்க முடியும் என்று யசோதையும் கோபியரும் நந்த மகாராஜாவும் கோபாலர்களும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அங்கு கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் குழந்தையை சுற்றி நின்று கொண்டு வண்டி எப்படி உடைந்திருக்கும் என்பதற்கான காரணங்களை தமக்கு தோன்றிய வகையில் கூறத் தொடங்கினார்கள். சரியான காரணத்தை யாராலும் கூற முடியவில்லை. ஆனால் கிருஷ்ணருடன் விளையாடுவதற்காக அவர் இருந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைகள் கிருஷ்ணர் தம் கால்களை கொண்டு சக்கரத்தை உதைத்ததால் அப்படி நேர்ந்தது என்று சொன்னார்கள். அப்படி நடந்ததை தம் கண்களால் கண்டதாக கூட்டத்தினருக்கு அக்குழந்தைகள் உறுதி கூறினார்கள். அதை வலியுறுத்தி சொன்னார்கள். குழந்தைகள் சொன்னதை சிலர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்றும் சிலர் குழந்தைகள் சொல்வதை எப்படி நம்புவது என்று கேட்டார்கள். குழந்தையாக அங்கு படுத்திருந்தவர் முழுமுதற் கடவுள் என்பதை கோபாலர்களும் கோபியர்களும் அறியாததால் அவர் எதையும் செய்யக்கூடியவர் என்பது அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. கூடியது கூடாதது இரண்டையும் அவர் செய்யக்கூடியவர். இந்த விவாதம் நடந்து கொண்டிருந்த போது குழந்தை கிருஷ்ணர் அழுதார். சிறிதும் முணுமுணுக்காமல் அன்னை யசோதை குழந்தையை மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு பிராமணர்களை அழைத்து கொடிய தேவதைகளால் குழந்தைக்கு தீங்கு ஏற்படாமல் இருக்க வேத மந்திரங்களை ஓதும்படி கேட்டுக்கொண்டாள். அதே சமயம் அவள் குழந்தைக்கு பாலூட்டினாள். குழந்தை நன்றாக பால் குடித்ததால் அது அபாயத்திலிருந்து தப்பித்து விட்டது என்று கொள்ள வேண்டும். இதன் பிறகு ஒடிந்து போன வண்டியை பலசாலிகளான சில கோபாலர்கள் சரி செய்தார்கள். சிதறிப்போன பொருட்கள் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டன. அதன்பின் பிராமணர்கள் வேள்வி தீயில் தயிர், வெண்ணெய், தர்பை புல், நீர் ஆகியவற்றை இட்டு குழந்தை எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று முழுமுதற் கடவுளை வணங்கி வேண்டினார்கள். அங்கு கூடியிருந்த பிராமணர்கள் எல்லா தகுதிகளையும் பெற்றிருந்தார்கள். எவ்வாறெனில் அவர்கள் பொறாமையற்றவர்கள், உண்மைக்கு புறம்பாக செயல்படாதவர்கள், பெருமை கொள்ளாதவர்கள், அஹிம்சையை கடைபிடித்தவர்கள், பொய்யான கௌரவம் பாராட்டாதவர்கள்,
அவர்கள் தகுதியுடைய பிராமணர்களாக இருந்ததால் அவர்களின் ஆசிகள் பயன் தராமல் போகக்கூடும் என்று எண்ணுவதற்கான காரணம் எதுவும் இருக்கவில்லை. தகுதி பெற்ற பிராமணர்களிடம் முழு நம்பிக்கை கொண்டிருந்த நந்த மகாராஜா குழந்தையை தன் மடியில் எடுத்து வைத்து அதை பல மூலிகைகள் இடப்பட்ட நீரால் குளிப்பாட்டினார். அப்போது பிராமணர்கள் ரிக், யஜுர், சாம வேதங்களிலிருந்து பாடல்களை பாடினார்கள். தகுதி பெற்ற பிராமணன் அல்லாத ஒருவன் வேத மந்திரங்களை படிக்கக்கூடாதென்று கூறப்படுகிறது. அங்கு கூடியிருந்த பிராமணர்களிடம் பிராமண தன்மைகள் எல்லாம் இருந்ததை கண்டோம். எனவே மகாராஜா நந்தருக்கு அவர்களிடம் முழு நம்பிக்கை இருந்தது. எனவே வேத மந்திரங்களை ஓதி சடங்குகளை செய்ய அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். பல்வேறான காரியங்களுக்கு பல்வேறான யாகங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஆனால் மந்திரங்கள் தகுதி பெற்ற பிராமணர்களால் உரைக்கப்பட வேண்டும். இந்த கலியுகத்தில் இப்படிப்பட்ட பிராமணர்கள் கிடைக்காததால் வேதங்கள் கூறும் யாக சடங்குகள் தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த யுகத்திற்கு ஒரே ஒரு யாக முறையை மட்டும் சிபாரிசு செய்கிறார். அதாவது சங்கீர்த்தன யஜ்ஞம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சரித்தால் போதும் என்று அவர் உபதேசிக்கிறார். பிராமணர்கள் இரண்டாவது முறையாக வேத மந்திரங்களை ஓதியதால் நந்த மகாராஜா மறுபடியும் அவர்களுக்கு பெருவாரியான தானியங்களையும் பசுக்களையும் தானம் செய்தார். தானமாக கொடுக்கப்பட்ட பசுக்கள் எல்லாம் பொன்னாடைகளால் போர்த்தப்பட்டு, கொம்புகள் தங்க வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டு, பாத குளம்புகள் வெள்ளி தகடுகளால் மூடப்பட்டு மலர் மாலைகளை அணிந்து விளங்கின. தனது அதிசய குழந்தையின் நலனுக்காக அவர் அத்தனை பசுக்களையும் தானம் செய்தார். பிராமணர்களும் மனமுவந்து குழந்தையை ஆசிர்வதித்தார்கள். தகுதி பெற்ற பிராமணர்கள் வழங்கும் ஆசிகள் என்றும் வீணாவதில்லை. இந்த விழா முடிவடைந்த பின் ஒரு நாள் அன்னை யசோதை குழந்தை கிருஷ்ணரை மடியிலிட்டு தாலாட்டி கொண்டிருந்த பொழுது குழந்தை மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்தாள். அவரை சுமக்க முடியாமல் போகவே அவள் மனமின்றி குழந்தையை கீழே தரையில் படுக்க வைத்தாள். சிறிது நேரத்திற்கு பின் அவள் வீட்டு வேலைகளில் மூழ்கி போனாள். அது சமயம் கம்சனின் வேலைக்காரர்களில் ஒருவரான திருணாவர்தன் என்பவன் கம்சனின் கட்டளையின் பேரில் ஒரு சூறாவளி காற்றின் வடிவில் அங்கு தோன்றினான். அவன் குழந்தை கிருஷ்ணரை தன் தோளின் மேல் தூக்கி கொண்டு ஒரு பெரும் தூசி புயலை பிருந்தாவனம் முழுவதும் பரவும்படியாக எழுப்பினான். இதன் காரணமாக ஒரு சில கணங்களில் எல்லோருடைய கண்களிலும் தூசி படிந்து பிருந்தாவனம் முழுவதும் யாரும் தன்னையோ மற்றவர்களையோ காண முடியாத வகையில் அடர்ந்த இருள் படர்ந்தது. இந்த பேராபத்தின் போது அன்னை யசோதை தன் குழந்தையை காண முடியாமல் பரிதவித்து போனாள். கன்றை இழந்த பசுவை போல கீழே விழுந்து துடித்து அழுதாள். இவ்வாறு அன்னை யசோதை பரிதாபமாக அழுது கொண்டிருந்த போது ஆய்ச்சியரெல்லாம் வந்து குழந்தையை தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவரை காண முடியாமல் ஏமாற்றமடைந்தார்கள். குழந்தை கிருஷ்ணரை தோளில் தூக்கிச் சென்ற திருணாவிரத அசுரன் ஆகாயத்தில் மிக உயரச் சென்றான். ஆனால் குழந்தை தன்னை மிகவும் வலுவாக ஆக்கி கொண்டதால் அவன் மேலும் உயர செல்ல முடியாமல் தன் சூறாவளி புயல் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டியதாயிற்று. குழந்தை கிருஷ்ணர் தன்னை மிகவும் கனமாக செய்து கொண்டு அசுரனை கீழ்நோக்கி அழுத்தினார். பிரபு அவனின் கழுத்தை இறுக்கி பிடித்தார். குழந்தை ஒரு பெரிய மலையைப் போல கனப்பதை உணர்ந்த அசுரன் அவரது பிடியிலிருந்து விடுபட முயற்சித்தான். ஆனால் அவனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. அவனது கண்கள் பிதுங்கின. மிக்க கோரமாக குரல் எழுப்பியபடி அவன் பிருந்தாவனத்தில் தரையில் விழுந்து உயிர் நீத்தான். சிவபெருமானின் அம்பினால் துளைக்கப்பட்ட திரிபுராசுரனைப் போல திருணாவிரத அசுரனும் வீழ்ந்தான். தரையில் பாறைகளின் மேல் விழுந்ததால் அவனின் உடல் நொறுங்கி போயிற்று.
விருந்தாவனவாசிகள் அவனின் உடலை கண்டார்கள். அசுரன் கொல்லப்பட்டு குழந்தை கிருஷ்ணர் அவனின் உடலின் மீது விளையாடிக் கொண்டிருந்ததை கண்ட கோபியர்கள் மிகுந்த அன்புடன் கிருஷ்ணரை தூக்கி கொண்டார்கள். தமது அன்பிற்குரிய குழந்தை திரும்ப கிடைத்ததில் கோபாலகர்களுக்கும் கோபியருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. குழந்தையை விழுங்குவதற்காக தூக்கிச் சென்ற அசுரன் அப்படி செய்ய முடியாமல் போனது பற்றி மட்டுமின்றி கீழே விழுந்து இறந்தும் போனது பற்றி ஆச்சரியத்துடன் பேசினார்கள். இதை சிலாகித்து பேசிய சிலர் கூறியதாவது: இது சரியே, பாவகரமான செயல்களை புரிபவர்கள் அவற்றின் விளைவாக மரணத்தை அடைகிறார்கள். கிருஷ்ணர் நற்பண்புகளை உடையவர், எனவே அவர் அபாயகரமான நிலைகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். நாமும் நமது முந்திய பிறவிகளில் பெரும் யாகங்களை செய்து முழுமுதற் கடவுளை வழிபட்டு பெரும் செல்வங்களை தானமாக வழங்கி மக்களின் நலனுக்காக பல சமுதாய தொண்டுகளை செய்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நற்செயல்களின் பலனாகத்தான் குழந்தை பல அபாயங்களிலிருந்து தப்பியிருக்கிறது. அங்கு கூடியிருந்த கோபியர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். நமது முந்திய பிறவிகளில் நாம் எப்படிப்பட்ட விரதங்களையும் தவங்களையும் அனுஷ்டித்திருக்க வேண்டும். நாம் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளை வழிபட்டு பல யாகங்களை செய்து தானங்களை வழங்கி பொதுமக்களின் நலனுக்காக ஆலமரங்களை வளர்த்தல், கிணறுகளை தோண்டுதல் போன்ற நற்பணிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். இந்த நற்செயல்களின் பலனாக நம் குழந்தையை நாம் திரும்ப பெற்றிருக்கிறோம். அவன் இறந்து போனதாகவே நாம் எண்ணியிருந்தோம். ஆனால் உறவினரை மகிழ்விக்க அவன் திரும்பி வந்துவிட்டான். இந்த ஆச்சரியகரமான சம்பவங்களை கவனித்த நந்த மகாராஜா முன்பு வசுதேவர் கூறியதை மீண்டும் எண்ணி பார்த்தார். இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு நாள் அன்னை யசோதை குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி கொண்டிருந்த போது தன் மார்பிலிருந்து பால் அளவற்று சுரப்பதை உணர்ந்தாள். குழந்தையின் வாயை அவள் தன் விரல்களால் திறந்தபோது பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் அவரின் வாயில் கண்டாள். கிருஷ்ணரின் வாயில் சந்திர சூரியர், நட்சத்திரங்கள் மற்றும் பிரகாசமான கிரகங்கள் அடங்கிய ஆகாயம் முழுவதையும், நெருப்பு, காற்று, சமுத்திரங்கள், தீவுகள், மலைகள், நதிகள், காடுகள், பிற சராசரங்கள் உள்ளிட்ட பிரபஞ்சம் முழுவதையும் அன்னை யசோதை கண்டாள். இதை கண்ணுற்ற அன்னை யசோதையின் இதயம் துடித்தது. இது என்ன அற்புதம் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். வேறு எதுவும் கூற முடியாமல் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் அற்புதமான எண்ணங்களில் மூழ்கிப் போனாள். அன்னையின் மடியில் படுத்திருந்த போதும் கிருஷ்ணர் தம் விஸ்வரூப வடிவத்தை காட்டியது அன்னையின் மடியில் படுத்திருக்கும் குழந்தையாகவிருந்தாலும், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் சாரதியாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளே என்பதை எடுத்து காட்டுகிறது. தியானத்தினாலும் வேறு சில பௌதீக நடவடிக்கைகளின் உதவியாலும் ஒருவன் கடவுளாகலாம் என்ற மாயாவாத கற்பனை கொள்கை பொய் என இது நிரூபிக்கிறது. எந்த நிலையிலும் எப்போதும் கடவுள் கடவுளே. உயிர்வாழிகள் எப்பொழுதும் முழுமுதற் கடவுளின் அம்சங்களே. அவர்கள் ஒருபோதும் எண்ணற்கரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட உன்னத சக்திகளை கொண்ட புருஷோத்தமர் என்னும் முழுமுதற் கடவுளாக முடியாது. பக்தி வேதாந்தா எழுதிய கிருஷ்ணா என்னும் நூலின் 7வது அத்தியாயமான திருநாவ்ரதனின் முக்தி இவ்வாறு நிறைவு பெறுகிறது.